நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ, இதில ஃபர்ஸ்ட்டு நிஃப்டியும், 2வது பேங்க் நிஃப்டியும் பார்க்க போறோம். நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ, இப்ப நிஃப்டி ட்ரெண்ட் என்ன? என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினா பார்க்க போறோம். இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பீரியும் கூட. ஸோ, இந்த மந்த்லி எக்ஸ்பீரி வந்து நமக்கு என்ன மாரி மூவ்மெண்ட் குடுக்க வாய்ப்புகள் இருக்குது? இன்னும் ட்ரெண்ட் சரியில தான் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ ஏற்கனவே நான் பழைய வீடியோலயே சொல்லியிருந்தேன். 23,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் மார்க்கெட் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, ஆ ஹாரிசான்டல் சப்போர்ட். ஓகே. ஸோ இந்த லெவல் ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் வந்து போத் ஹாரிசான்டல் அண்ட் ட்ரெண்ட் லைன். 2 ட்ரெண்ட் லைன்லயும் உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது செக் பண்ணீங்கன்னா தெரியும். வரைஞ்சிருக்கேன். ஸோ, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோமோ, அதே போல கொஞ்சம் வேவ் வந்து பிக் வேவா இருக்கு. சின்ன வேவா இல்ல. ஸோ, நல்ல ஒரு பிக் வேவா இருக்கு. ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன குடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்போ லாஸ்ட் வீடியோ சொன்ன மாரி இந்த பிரைசேஷன் லோவும், இந்த பிரைசேஷன் ஹையும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் சார்ட் வந்து நமக்கு எந்த ஒரு சிக்னல்ஸும் குடுக்கல. அது ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் கரண்ட்ல வந்து ஸ்டில் ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இன்டிமேட் பண்ணல இன்னும். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, 30 மினிட்ஸ் சார்ட் இந்த லெவல பிரேக் பண்ணும்போதோ, அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணும்போதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மூவ்மெண்ட் குடுக்கலாம். ஸோ இப்ப இதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த லெவலுக்கு மேல தான் நீங்க ட்ரை பண்ணணும். அதாவது 24,550க்கு மேல தான் நீங்க வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுமே தவிர, அதுவரைக்கும் அந்த கால் ஆப்ஷன் சைட்ல ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஜாக்கிரதையா இருங்க. அதாவது நான் ஒன் வே மூவ்மெண்ட் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கேல்பருக்கோ அம் அதாவது மத்த ட்ரேடர்ஸ்க்கோ கிடையாது. ஓகேங்களா? அதாவது உள்ள போயிட்டு நெறைய லாட்ஸ் போட்டு எடுத்துட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு கிடையாது. அவங்கள நான் சொல்ல வரல. ஸோ என்ன மாரி ஒரு பொசிஷன் ட்ரேடர்ஸ், ஒரு லாங் ட்ரேடர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பை கன்டின்யூ ஆகணும்னா 24,550க்கு மேல தான் நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து பை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அ ஒருவேளை மார்க்கெட் வந்து என்ன மாரியான வேவ் ஸ்ட்ரக்சர் குடுத்து நமக்கு பிரேக் ஆகலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வேவ் ஃபார்மேஷன் வரைஞ்சிட்டோம். இதில இன்னும் லெவல்ஸ்லாம் இருக்கு. அது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த லெவல் ஒரு இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு. ஸோ இந்த லெவல் தான் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன குடுத்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இத பிரேக் பண்ணணும்னா நான் வந்து புட் ஆப்ஷன் அகைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நேத்தே ஹோல்டிங் முந்தா நேத்தே ஹோல்டிங் பண்ணியிருந்தோம். அகைன் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஹைய பிரேக் பண்ணி, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமான ஹைய பிரேக் பண்ணி, மார்க்கெட் ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னாலோ, நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லெவல் 24,500ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 24,500 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா? 24,500 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. 23,500 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து செல்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து நம்ம இனிஷியல் எஸ்எல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து ஓப்பன் கேன்லயே பிரேக் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் கேன்டீன்ல போய் பிரேக் ஆயிட்டு, எஸ்எல் ஹிட் ஆன மாரி நடந்துட்டு, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துட்டு, அதன் பிறகு ஒரு ஃபால் ஆகலாம். அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த லெவலுக்கு மேல தான் நாம கால் ஆப்ஷன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதர்வைஸ் கால் ஆப்ஷன் சைட்ல திங்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் டேஞ்சரான விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க
இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். 23,500 வரைக்கும் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயே பிரேக் ஆகும், இங்கேயே ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால வேற என்ன மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் நியரஸ்ட்டா வந்து லோ பிரேக் பண்ற மாரியான வியூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இன்னும் டைம் இருக்கு. அ 8, 9:00க்குள்ள மார்க்கெட் என்ன வேணா ஒரு டிஃபிகல்டீஸ குடுக்கலாம். ஸோ இருந்தாலும் மார்க்கெட் ஒரு வேள ஓப்பன் கேண்ட்ல இந்த லோவ பிரேக் பண்ணால், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சுச்சுனாலும், நமக்கு நெக்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 ஃபர்ஸ்ட் லெவலாவும், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 24,000 சாரி 23,500 ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது எஸ்ஜிஎக்ஸ் வந்து நியரஸ்ட்டா இந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கறனால, ஒருவேள ஓப்பன் கேண்ட்லயே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் அவுட் வச்சு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 24,000 வரதுக்கும், 2வதா பார்த்தீங்கன்னா 23,500 வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆ வேற என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கலாம்? ஒருவேள வந்து மார்க்கெட் வந்து 30 மினிட்ஸ் பிரைஸ் செஷன் லோ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகல. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு. ஸோ ஒரு வேளை இந்த லெவல லைட்டா பிரேக் பண்ற மாரி பிரேக் பண்ணிட்டு, அல்லது ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக்கோ அல்லது க்ளோஸோ வைக்காம அல்லது ஃபெயில்ட் ஆயிட்டு, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டோ, அல்லது இது ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகாமலோ, அல்லது பிரேக் ஆகாமயே ஒரு வேள மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு, இதுவரைக்கும் வந்துட்டு அகைன் ஒரு வேள மார்க்கெட் போச்சு அப்படின்னா, இந்த ஹைய வந்து மேக்ஸிமம் ஃபெயில் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த லோ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகாமலோ, அல்லது பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டோ, அல்லது இங்க ஓப்பன் ஆயிட்டு அகைன் மேல போய் இந்த ஹைய ரீடெஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஹை ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அதாவது நான் சொல்றது இந்த ஹை கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஹை 30 மினிட்ஸோட ஹை. ஒருவேள 30 மினிட்ஸ் ஹை இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, சூப்பரான ஒரு மூவ் குடுக்கலாம். நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் 23,500 வரைக்கும் போறதுக்கு இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும், நாலேட்ஜையும் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இன்னைக்கே போகணும், இன்னைக்கே போகுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிரெடிக்ட் பண்ண தான் முடியும். அது என்னைக்கு போகுது, டார்கெட் என்னைக்கு போகலாம் அப்படிங்கிறத யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இங்க நான் யாருக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணல. என்னோட என்ட்ரி என்ன? நான் என்ன மாரி அனாலிசிஸ் பண்றேன்? எப்படி நான் என்ட்ரி குடுக்குறேங்கிறத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே மணி மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நான் யாருக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணல. ஓகே. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் அப்படின்னு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு மேல தான் நான் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேன். அதுவரைக்கும் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா வேணா கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அப் டூ இந்த பிரைஸ் செக்ஷன் ஹை வரைக்கும் தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த லோ கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த பிரைஸ் செக்ஷன் லோ வந்து பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, அப் டூ இந்த பிரைஸ் செக்ஷன் ஹை வரைக்கும் நீங்க தாராளமா கொண்டு போகலாமே தவிர அதர்வைஸ் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. சரிங்களா? ஸோ பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு எப்படியாப்பட்ட பாயிண்ட்ஸ, எப்படியாப்பட்ட மூவ்மெண்ட்ட குடுக்க போகுது அப்படின்ட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த செட்டப் நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த 15 மினிட்ஸ் ஹை 24,500 பிரேக் பண்ணி ஒருவேள ஃபெயில்ட் ஆயிட்டாலோ, அல்லது டைரக்ட்டா வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிட்டாலோ, அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டோ, அல்லது ஃபெயில்ட் ஆகாம லோ பிரேக் பண்ணாம அகைன் மேல போயிட்டு, இந்த பிரைஸ் ஆகி ஃபெயில்ட் ஆனாலோ, அதாவது 30 மினிட்ஸ் பிரைஸ் ஆகி ஃபெயில்ட் ஆயிடுச்சுனாலோ, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். 23,500 வரைக்கும். இதில நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கிளியரா? எப்ப வந்து இந்த பீக் பிரைஸ் ஆக்ஷன கிரியேட் பண்ணிட்டு, இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுதோ, இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகுறப்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல மார்க்கெட் இந்த ஏரியால ட்ரேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கெல்லாம் வந்து அ பியரிஷ் மூவ் குடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். என்ட்ரி குடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகப் போகுது? என்ன மாரி லெவல்ல இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு ஏன் வந்து பேங்க் நிஃப்டி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம்? என்ன ரீசன் உங்களுக்கு இருக்கலாம். சேம் அஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே ஒரே மாரியான வேவ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அ இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன் இத பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு, ஆல்ரெடி
பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங்ல தான் இருக்கு. செல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. அதனால தான் நம்ம அத பார்த்துட்டுருக்கோம். இதில சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஆ நம்ம ஆல்ரெடி சொல்ட்டேன். நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சாரி, நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் பைக்கு திரும்பல. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு வேளை டவுன் ஆச்சு அப்படின்னா, 48,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 48,000 சாரி 49,000 49,800 ஓகே. செக் பண்ணுவோம். 1 செகண்ட். 49,800 ஆல்ரெடி டிராப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ 49,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி, என்ன மாரி லெவல பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேம் அஸ் நிஃப்டில நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். மார்க்கெட் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லோவ பிரேக் பண்ணி ஓப்பன் பாரே ட்ரேட் ஆச்சுன்னா, ரொம்ப சூப்பரான மூவ்மெண்ட் குடுக்கலாம். கன்டின்யூ ஃபால் 49,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டி. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒருவேள பிரைஸ் ஆக்ஷன் இந்த லோ ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகாம, இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆயிட்டு, மார்க்கெட் போய் இந்த ஹைய பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த வேவ் பிரேக் பண்றப்ப நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கலாம். ஒருவேள இந்த லோ பிரேக் பண்ணாமயோ, அல்லது லைட்டா பிரேக் பண்ணிட்டோ, ஃபெயில்ட் ஆயிட்டோ, ரீகெயின் மார்க்கெட் இந்த ஹைய வந்து ரீடெஸ்ட் பண்றப்போ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹை ஃபெயில்டு ஆனா மட்டும், ஓகேவா? இந்த ஹை ஃபெயில்டு ஆச்சுன்னா மட்டும், நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லெவல பிரேக் பண்ணி எப்ப ஃபெயில்ட் ஆகுதோ, அப்ப புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பியரிஷ் மூவ் அப் டூ 49,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆ அப்படி இல்லாம ஓப்பன் கேண்டிலோ அல்ல ரன்னிங் கேண்டிலோ இந்த லெவல், இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ இத பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டிலோ அல்லது ஓப்பன் கேண்டிலோ ட்ரேட் ஆகுதுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இன்னைக்கு குடுக்க நெறைய சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டியும். ஸோ 2மே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நல்ல ஒரு செட்டப்ல இருக்கு. ஸோ பார்ப்போம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆகுது? எப்படி ஓப்பன் ஆகுது? என்ன மாரி லெவல்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படி நான் கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 1800 பாயிண்ட்ஸும் டவுன் மூவ் குடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. பார்ப்போம். என்னோட அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லையா? அப்படின்னு. ஸோ தேங்க் யூ.